காட்சி நிற்பதாம் சென்றே என்னுடைய தாயை காண அம்மா அதுக்கு சொல்லடா பெரிய புள்ளியா இருக்கிற இப்ப கூட இடுப்புல உட்காரலாம். சின்ன புள்ளியா இருந்தாலும் சரி பெரிய புள்ளியா இருந்தாலும் சரி எப்பவுமே உன் மேலதான் வந்து உட்காருவேன். அப்படியா? ஆமா. இறங்குடா. இடுப்பு வலிக்குதுடா. இறங்க மாட்டேன். என் பட்டு இல்ல, என் தங்கம் இல்ல. ராகவா ராகவா என்னம்மா என்ன கடைசி கொண்டு போய் சேர்த்துட்டேன். காஞ்சிபுரத்துல போக சொல்ல அவரு பேருக்கு பயந்துட்டாங்க. அம்மா மேல ஏறி உட்காரு, நான் பாசத்துல ஏறி உட்காரலாமா? அப்படியா? நீ இட்டு போய் அவருக்கு செய்யற நியாயமா? சரி சரி ராகவும் சேர்க்கலாமா? இருந்த மனிதன் பல அநாத ஆசிரமும் பல இந்த நாட்டுல நிறைய நன்மை செய்கிறார். ரெண்டு போட் போட்டோம் குத்தம் முடியாச்சு. சரியா? சரி பள்ளிக்கூடம் போயிட்டியா? அம்மா பள்ளிக்கூடம் போய் வந்துட்டுமா. பள்ளிக்கூடம் லீவு, அதனால நான் காட்டுக்கு போக போறேம்மா. எங்க பொண்ணு காட்டுக்குள்ள போக கூடாதுடா. ஏம்மா மதமடிச்ச ஏன் இருக்குதா? அம்மா என்ன இப்படியே வீட்லயே இருந்துட்டா எனக்கு எப்படிமா வெளியே வரும்? அது காட்டுக்கு போய் 4 நிமிஷத்துல பார்த்தாதான் எனக்கு பயம் தெரியும்.
இருக்கும். அதனால காட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கும் முயல் குட்டில குடிச்சு வந்து நம்ம வீட்டுல வரலாம். சொன்னா கேளுடா. இங்கதாம்மா பக்கத்துல தான் இருக்கு காடு. பக்கத்துல தான் இருக்குது. நம்ம காட்டுல தான் போயிட்டு வரலாம். ஆமாடா. போகாதடா சொன்னா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் கேட்கறேன். சரி பிடிவாத காரு. பிள்ளைங்க ஆசைப்பட்டு செய்யறதுதான் தாயோட கடமை. சரியா? போறது போற ஒரு வேலை சாப்பிட்டு போறா. போயிட்டு வந்து சாப்பிடுறமா. சாப்பிட்டு போறா. சீக்கிரமா வந்துடுமா. போயிட்டு போக கூடாதுடா. பரவாயில்லமா, நான் சீக்கிரமா வந்துடுமா. சரி, எங்கனா போ, எங்கனா வா. பிள்ளைங்களை கூட மூளை கட்ட பசங்க கூட சேராது. கண்டிப்பா சேரவே மாட்டோமா. மோசமான பசங்க சுத்தி காடுகிறானுங்க. யாரு கூட சேர மாட்டோமா. சரியா? சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்து. சரிம்மா, பாய்மா. எப்படியோ யாரம்மா எப்படியோ காட்டுக்கு போவதற்காக அம்மாவோட சம்மதம் கேட்டாச்சு. நேரா போனா சீக்கிரமா போக முடியாது. குறுக்கு வழியில நீங்கள் யார்? உங்கள் மகன் யார்? என்னை எதற்காக அம்மா மகளே என்று அழைக்க வேண்டும்? எனக்கு ஒரு பிள்ளை இருந்தார். நான் பெற்றெடுத்த பிள்ளையை பார்ப்பது போலவே இருக்கிறது. அப்படின்னா உங்க மகன் காணலையம்மா, ஆகையால் தான் இப்படி இருக்கின்றீர்களா? அம்மா நீங்க கவலைப்பட வேணாம் அம்மா. உங்க மகன் எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறேம்மா. அது வரைக்கும் நீங்க எங்க வீட்டுல இருங்கம்மா. வாமா, பக்கத்துல தான் இருக்கு. வர வழியில ஒரு அம்மாவை பார்த்தோம்மா. அவங்க யாருன்னே தெரியல, என்ன பார்த்து மகனேன்னு சொல்லிட்டு அழுதாங்கம்மா. அதெல்லாம் தெரியலம்மா. அவங்க மகன் என்ன சொன்னாங்க, ஆறுதல் வார்த்தை சொன்னம்மா. உன்னை பார்த்ததும் அவங்க மகனா நினைச்சிருக்காங்க அம்மா. அது மட்டும் இல்லம்மா, அவங்கள பார்க்கும்போது என்னையா அறியாம ஏதோ ஒரு பாசம் அவங்க மேல வந்ததுங்க. பாடுறதுக்கு என்ன போல இருந்திருப்பாங்க, உனக்கு அப்படி தோணி இருக்கும். அப்படியாம்மா? சரிம்மா. அம்மா இதெல்லாம் பசி எடுக்குதுன்னு சொல்லிருக்காங்கம்மா. நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்துருக்குமா, சாப்பாடு கொடுக்குறீங்கம்மா. யார் மணிக்கு ஏன் ஆயிரீங்க? எதுக்காக ஆயிரீங்க? தன்னை தனிமையில காலேஜ்ல ஏன் போறீங்க? என்ன பண்ணாங்க? எப்பொழுது முகத்தோடு இருந்தா மகாலட்சுமியோட இருப்பான்னு சொல்றாங்க. அழக்கூடாதுமா. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை மனசுலயே போட்டு தாங்கிக்கணும். அழக்கூடாது. அப்பா அழகம்மா.
எனக்கு மட்டும் என்ன ஆசையா காலமெல்லாம் அழுது கொண்டு இருக்க வேண்டும். ஏமா நான் ஒரு வாழ்ந்து கேட்டேன். எனக்கு தாய் இல்ல, தந்தை இல்ல, சத்த பத்த உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி அக்கா தங்கை யாரும் என்னுடைய நாடு கனகபுரி நாடு. அந்த கனகபுரி நாட்டில் பூக்கார பொண்ணுக்கு மணலாக பிறந்தவள் அம்மா. என் பெயர் கண்ணகி அம்மா, கண்ணகி. அப்படி அம்மா அந்த கனகபுரி நாட்டு அரண்மனையில் வேலைக்காரியாக வாழ்ந்தது. பிறகு அந்த நாட்டு மன்னருடைய மகன் கதிரவனை உயிருக்கு உயிராக காதலித்து உண்மையாக நேசித்தேன். அவரை நம்பி என் கற்பையிட பறிபடித்து அவருடைய குழந்தையை 3 மாதமா சுமந்து கொண்டிருக்கிறது. அம்மா அம்மா இந்த உண்மை தெரிந்து மன்னர் மகாராணி நாட்டின் தளபதி இவர்கள் மூவரும் அதை ஒட்டி சேர்த்து கர்ப்பிணி பெண் என்று கூட பாராமல் என் குடிச்சு நான் உறங்கி கொண்டிருக்கிறேன். என் குடிச்சு தீ வைத்து எரிந்து விட்டார்கள். தாயே எரிகிற தீர நானும் எரிந்து சாம்பலாகி இருக்கிறேன். இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும். எரிகிற தீவுக்கு தப்பி வெளியே வந்து உண்ண உணவின்றி உடுத்த உணவின்றி படுக்க வாங்கின்றி ஒருவேளை உணவுக்காக வீதி வீதியை பிச்சை எடுக்கிறம்மா. நிறைவாத கற்பனையானே. பிறகு அழகு வாழ்ந்த ஆன்மாவுடைய பிறகு அம்மா குழந்தை பிறந்தது ஆணையெல்லாம் உதிரமாக இருக்கிறது என்று காடகத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயத்திற்கு முன்னதாக வைத்துவிட்டு குளக்கரைக்கு சென்று அம்மா குளித்து முடித்து ஆடைகளை துவைத்து வரும் நேரத்தில் ஏன் குழந்தைய உங்க கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணிற்கு இந்த பாவி நானும் ஒரு காரணம். என்ன? ஆமா, இந்த கண்ணியுடைய கண்ணிற்கு காரணம். ஆமாம்மா தாயே. ஆமா, என்ன பெண்ணாக பிறந்தவங்க பெண் பாவம் கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. நானும் ஒரு பெண்ணா பிறந்து செய்யக்கூடாத பாவத்தை செய்துட்டம்மா. அம்மா பசுவிடமிருந்து கன்றை பிரித்த பாவி நான் அறியாமல் தவறு செய்து விட்டேன். அம்மா என்ன மன்னிச்சிடுங்க. உங்க மகன் ஆயிரத்தி ஞாபகம் எடுத்தேன். நான் உயிர் வாழ்வதிலே என்ன பார்த்து அம்மா 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 என்று அழைக்கிறாங்க. அவன் என் பிள்ளை இல்லையம்மா. நீ 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளை அவன் தான். என் மகன் அறிவழகன் உன் மகன் தாய். நான் பெற்றெடுத்த பிள்ளையா? அம்மா என்ன எதுக்காகமா பெத்த? என்ன பெத்து உனக்கு வளர்க்கறதுக்கு கஷ்டமா இருந்ததாம்மா. என்ன பெத்தது மட்டும் இல்லாம எதுக்குமா என்ன கோயில் முன்னாடி போட்டு போறேன்? சொல்லுமா, எதுக்குமா என்ன பெத்த? எதுக்கு பெத்து சொல்லுமா. பெற்று வளர்க்க முடியாத பாவியடா தாய். ஒவ்வொரு தாய்மார்களும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க படாத துன்பத்தை பற்றி அடையாத துன்பத்தை அடைகிறார்களா? உனக்கு தாய்ப்பால் கொடுக்காத தாயடா. உங்களை எப்போது முதல் அடகத்தை பார்த்தேனோ அப்போதே என்னையே அறியாம ஒரு பாசம் உங்க மேல வந்துச்சுமா. அதே புதமா புரியுது தாய் பாசம். பெற்றெடுத்த பிள்ளையை இனி நான் பார்க்க முடியாது என்று ஏற்ற காலங்களை எத்தனை எத்தனை தாய் பெற்றெடுத்த பிள்ளையை இந்த நன்றியை
நானும் என் மகனும் எங்கேயாவது சொல்லி கொடுத்து நான் நம்பிக்கிட்ட பாவியா நின்று விட்டேனே. நான் நல்லதை தானே அவனுக்கு நான் இந்த நாள் வரை செய்தேன். என் பிள்ளை நான் வளர்த்த பிள்ளை என்னை விட்டுட்டு போய் வர அம்மா கூட ஒரு வார்த்தை சொல்லலை. நான் வளர்த்த வளர்ப்பு வீணா போச்சு. அம்மா உங்க காலை பிடிச்சு கேட்கிறம்மா, உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன் தாய். பிள்ளை இத்தனை காலமா நான் வளர்த்துட்டேம்மா, அவனை நம்பி நான் உயிர் வளர்த்துட்டு வரேன். மகனை எங்கிட்ட பிரிக்காதம்மா. அம்மா நான் பெற்றவளம்மா, நான் வளர்த்த பாடிமா, நான் 10 மாதம் சுமந்தவளம்மா. நான் ஏன் கிடைக்காமல் எறும்பு கிடைக்காமல் நான் ஒரு மேனி பொழுது வண்ணமா பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்தவம்மா. எப்படிமா பிரிஞ்சிருப்பேன்? 10 மாதம் சுமந்து பெறாவிட்டால் பிள்ளை கிடையாதா? அம்மா அம்மா பெற்றவளுக்கு தான் பிள்ளைகளுடைய அருமை என்னவென்று தெரிய தாயே. இத பாருங்களம்மா, என் மகனை பார்க்க வேண்டும் என்று எத்தனை காலங்கள் நான் துணித்திருப்பேன், ஏந்திருப்பேன், கண்ணீர் வடித்திருப்பேன் தாயே. என் மகன் எனக்கு தானே சொந்தமாகும். 10 மாதம் சுமந்து பெற்றவளை விட பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்க்கிறப்பாரு. பிள்ளை இல்லாதவன் அவளுக்கு தாம்மா தெரியும் பிள்ளை என்ன செய்வான், என்ன வேணும், பிள்ளைக்கு எப்படி இருப்பான், என்ன சாப்பிடுவான், உண்ணானா உணவனானு பயத்துல ஈரத்துறையை கட்டிக்கிட்டு படிப்பாங்களே. ஐயோ பிள்ளை சாப்பிடலன்னு பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் நம்ம பெருசு. அம்மா அதற்காக பெற்றெடுத்த தாய் வேண்டாம் என்று மறுத்துவிட முடியுமா? பெத்தவளை மறந்தால மறக்கலாம். எந்த பிள்ளைதான் பெற்றெடுத்த தாயை மறப்பார்கள்? அம்மா இதோ பாருங்கள் அம்மா, நீங்கள் கூறுவது முறையா? நீ என்ன போல ஒரு பெண் தானே அம்மா. பெண்ணுக்கு கூட ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் என்று உரைப்பார்கள். நீ அழகு பார்த்து வளர்த்தத சொல்லி ஆள் எனக்கு அமிச்சம்மா. அம்மா நான் பிள்ளை உன் மகனை சொன்னான், அதுக்காக ஏன் ஒரே அடியா பிரிக்க பாக்குறியம்மா? நியாயமா? அம்மா இதை பாருங்கள் தாயே, கன்று பசுக்குதானேமா சொந்தமாகி. என்னம்மா கன்று பசுக்கு சொந்தமாகிவிடும்? எப்படி சொந்தமாகிவிடும்? அம்மா தொப்புள் கொடி உறவம்மா. நான் இல்லை என்று மறைக்கவில்லை, நான் இல்லை என்று மறைக்கவே இல்லை அம்மா. இதை பாருங்க, 10 மாதம் மட்டும்தான் உங்க பிள்ளை நீ சொன்னது பெற்றிருப்பாய். அவனுக்காக என் வாழ்க்கையை நான் தியாகம் செய்தேன். என்னை விட நீ என்ன தியாகம் செய்திருப்பாய்? தாயே, நான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக வாழ்க்கை எனக்கு ஏன் செய்தாயா? தாயே, நீங்கள் யார்? எதற்காக என் மகனுக்காக வாழ்க்கை ஏற்படுத்த வேண்டும்? இதே குணமணி நாட்டு இளவரசி தான் நான். இளவரசி? ஆமா. ஏன் இந்த கோலத்தில் இருக்கிறார்? நான் அனாதை இல்லை அம்மா. தாய் இருக்கிறார், தந்தை இருக்கிறார், தங்கை இருக்கிறார். ஒரு நாட்டு இளவரசி நான். அம்மா எந்தக்காக இந்த கோலத்தில் இருக்கிறேன் தெரியுமா? ஏன் அம்மா? உன் மகனுக்காகம்மா. என் மகனுக்காக? உன் மகனால எனக்கு இந்த நிலைமை. என்ன நடந்தது தாயே? கனகபுரி நாட்டு இளவரசர் கதிரவனின் தாய் மாமா. என்ன? என் காதலன் உனது தாய் மாமனா? ஆமா. பிறகு அவருக்கும் எனக்கு பரிசம் போட்டார்கள். ஆண்டவா, இது என்ன கொடுமை தெய்வமே! என் ஆசை மணால கண்ணகி இறந்து விட்டாள் என்றே நினைத்து விட்டீர்களா? காலமெல்லாம் காத்திருப்பாள் கண்ணகி என்பதை மறந்து விட்டீர்களா? என்ன நடந்ததம்மா? மனக்கோலத்தோடு பிறந்து விட்டு நான் புகுந்த வீடு வந்தேனம்மா. வருகின்ற வழியில் அம்மன் ஆலை சென்று அம்மனை வழங்கலாம் என்று புறப்பட்டேன். அந்த இடத்தில் தான் உன் மகன் அனாதையாக தன்னன் தனிமையில் அழுத வண்ணமாக இருந்தான். எது வேணா தாங்கிக்குவாங்க பொம்பளைங்க. பிள்ளை பெற்றவங்களா இருந்தாலும் சரி, பிள்ளை இல்லாதவங்களா இருந்தாலும் சரிம்மா. ஒரு குழந்தை அழும்போது எந்த ஒரு தாயும் தாங்க மாட்டான். பின்னா பிறந்தவன் உன் பிள்ளை அழுத பார்த்தது என் மனசு கேட்கல. மாறி எடுத்து அழுக நிறுத்திட்டாள். அவன் தாயா நினைச்சு என்ன உணர்ந்தான். அம்மா என் கருத்தை பிடித்ததும் ஐயோ அனாத பிள்ளை இப்படி விடக்கூடாது என்று மகனை நானே எடுத்து சென்றேன். அம்மா மனம் விளக்கி மாங்கலில் சூட வேலையில் மகன் அழுதான். ஐயோ பிள்ளை அழுகிறானே என்று நான் வாரி அழைத்த பாவம் என் மகன் என்று நான் விளையாட்டுத்தனமாக வைத்தேன். விளையாட்டு விளையாகிவிட்டது.
என்னை மாமா வேண்டாம் என்று வைத்தார். கேவலமாக பேசினார். அத்தனை உன் மகனுக்காக தாங்கிக் கொண்டு அன்று முதல் இன்று வரை நான் ஒரு மேனி பொழுது வண்ணமாக அவனை வளர்த்து ஆராட்டி சீராட்டி அவனுக்கு அமுதூட்டி பாடசாலை போய் வர மகனே என்று அவனை முன்னனுப்பி பின்னின்று அழகு பார்த்த தாய் மகன் எப்பொழுது வருவான் 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 என்று இப்படி ஒரு நொடியில பிரிக்க பார்க்கிறேம்மா. அவனுக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கேன் மகனே. இந்த நாள் உண்மை நான் அவனுக்கு சொல்லலடா. எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளை தவமா தவறுந்து பிள்ளைய பெற்றெடுக்கிறாங்க. எதுக்காக? தாயோடைய காலத்துக்கு சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்கு வயதான காலத்துல பிள்ளைங்க நம்மளை பாப்பாங்க. பிள்ளைங்களை தவமா தவறுந்து பெற்றெடுக்கிறாங்க. ஆனா உன்னை நான் வயத்துல சுமக்கலடா. உன்னை நான் வயத்துல சுமக்காத பாவிடா. நான் கண்ணி கண்ணியாக பாவிடா. நான் வளர்த்து என் செல்வமே. இந்த அம்மாவை இப்படி அழ வச்சு பாக்குறீங்களா? நான் வளர்த்த பாவிடா. என்னை விட்டுட்டு போகாதடா. பெத்தவளை பார்த்துட்டு வளர்த்தவளை மறந்துட்டு இது முறையா? இது நீதியா? இது அடிக்குமா? வேண்டாம். மௌனமா இருக்கிற அம்மா 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 என்று எப்படி நான் வளர்ப்பா? மௌனமா இருக்காதுடா. வளர்த்த வயிறு பத்து எரியுதுடா, பத்து எரியுதுடா. ஐயோடா மகனே, இத பாருடா. என்னை விட்டுட்டு போக போறியா? வளர்த்த கடை மாறல பாருன்னு சொல்லுவாங்க. நான் நேரில் பாக்குறேம்மா. நான் வளர்த்து ஒன்றுத்துக்கு புள்ளி இல்லாத பாவி அடிக்கிறேன்டா. நீ அனாதையா இருக்கிறாங்க. நான் உனக்கு அடைக்கல கொடுத்து இப்ப என்ன அனாதையாக்கிட்டு போறிய? எனக்கு யாரு இருக்காங்க? நான் ஒரு அனாதையா நிற்கிறேன்டா. உன்னை விட்ட எனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லைடா. வெந்த புண்ணியங்கள் பார்த்து போயிருக்கிறதா? அதுவேடா, நீ உன் தாயோட போடா. நான் இவனை பேசுறேன். ஏமா அவனு ஒரு வார்த்தை கேட்கல. ஆயிரம் இருந்தாலும் பெத்தவதான், வளர்த்தவதான். அதுக்கு உதாரணமாகி விட்டாயே. நீ உன் தாயோட புறப்படுடா. இதை பாருடா. அப்படி உன் தாயோட நீ போனதா இருந்தா இந்த வளர்த்த தாய் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். உன்னை வளர்த்த கொடுமைக்காக எனக்கு கொல்லி போட்டு போடா. முன்னதானமா நினைச்சிருந்தேன். நான் தெருல நடந்து போகும்போது என்னைய உங்க அம்மா யாரு நாடு கேட்டானா? நான் என்னம்மா சொல்லியிருக்கிறேன்? எங்க அம்மா காவேரி, எங்க அம்மா காவேரி தானம்மா சொல்லியிருக்கிறேன். இதனால வரைக்கும் அவங்க எனக்கு தாயன்னு யார் சொல்லிமா தெரியும்? நீங்க சொல்லி தானம்மா தெரியும். நான் நல்லா இருக்கிறேன்னு. உங்க வாழ்க்கையில பட்ட கருத்து நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டீங்கம்மா. நான் இப்படி சொல்றேன். எனக்கு அவங்க வேணாம்மா.
சுமந்து பெற்றெடுத்து என் தாய் ஒரு பக்கம் என்னுடன் வா என்று அழைக்கின்றார். என்னை காலம் முழுவதும் கண் கலங்காமல் என்னுடைய உடலை பாய் மீது படுக்க வைத்து உறங்க வைத்தார். எனக்கு உடலெல்லாம் வலிக்குமே என்று அவள் மார் மீது தோர் மீது தாயாடி தாய் ஒரு பக்கம் நான் இருவருக்கும் யார் அம்மா, 2 கண்ணுல ஏதாவது ஒரு கண்ணை எடுத்துக்கிறான். அது ஏதாவது ஒரு கண்ணாதான் இருக்கணும். நான் எதுக்குமா பதில் சொல்லுவேன். எனக்கு 2 கண்ணுமே முக்கியமா. அது போல நீங்க 2 பேருமே எனக்கு வேணும். என்ன என் கூட வேறுமா சொல்லுமா 2 பேரும் பெத்தவங்களே மறக்க கூடாது, வளர்த்தவங்களே மறக்க கூடாது. நான் வளர்த்தது வீண் போகல. இத பயணம் இனி நாங்கள் சண்டைப்பட மாட்டோம். உனக்காக நாங்க இருவரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்கோம். சரியா? திருமணம் செய்து கொண்டு சீரை சிறப்போடு யார் பெற்ற பிள்ளை என்று தெரியவில்லை. என்ன வந்து அப்பா என்று அழைக்கின்றாய். யாரப்பா? என்ன யார் என்று தெரியவில்லை. தெரியலையப்பா. சிறிது நேரம் இருந்தது தெரியும். மலைக்குளத்தின் மனமேடையிலே உன்னை வேண்டாம் என்று அன்றே விரைத்திருந்து விட்டேன். ஏன் எதற்காக வந்திருக்கிறார்? உங்களோடு வாழ்வதற்காக நான் வரல. உங்க பிள்ளையை உங்ககிட்ட ஒப்படைக்க வந்தேன். என்னுடைய பிள்ளையா? யார் பெற்ற பிள்ளைக்கு நானே எப்படி தந்தை என்று உறவு எத்தனை பார்த்தா அப்ப நான் கூப்பிடுவோம். உங்களை தான் என்னுடைய மகனா? ஆமா. அம்மாவே புரியவில்லையே. ஒவ்வொரு நொடி நான் உன்னை மறப்பேனா? நினைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். நமக்கு எப்படி மகன் என்று உறவு? அப்பொழுதே கருத்தாக்கி விட்டது. அப்படியா? நம்முடைய மகள் இதா இருக்கின்றார். நான் ஏதோ மனநாளை பாதிக்கப்பட்டு ஆனால் இப்போதான் இருந்தாலும் யார் பெற்ற பிள்ளை என்று எடுத்து பார்த்தாயா? உன்னை நான் தவறாக பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுக்காதே. அப்பா, எனக்கு ஒரு ஆசை இருக்குதுப்பா, நிறைவேற்றப்பா. என்னப்பா? எந்த ஒரு பிள்ளைக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குதுப்பா. நீ அம்மா என்ன கல்யாணமே பண்ணிக்கல, என் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறப்பா. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்னுடைய ஆசை. உன்னுடைய ஆசை வாழ்விலே 16 செலவுகளை பெற்றி நீரிக்க சுமையாக வாழ வேண்டும். நடந்தார வாழ்ந்தீங்க. இவங்களோட சந்தோஷமா இருக்கு. ஆமா, நீங்க எல்லாம் தெரிஞ்சிருந்தீங்க. இனிமேல் உங்க பிள்ளையோட சந்தோஷமா இருங்க. வரமா? நீ எங்க இருப்பியா அங்கதான் நாடு இருப்பேன்னு தெரியாதா? ஒரு கை பூச்சினா இன்னொரு கையில அடிக்க மாட்டேனா? அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்? என்ன பண்ண சொல்றேன்? அங்க போய் நின்று பக்கத்துல. ஏன் எதுக்கு நில்ல? இந்த பழம் மேல நில்லு. அப்பா, எனக்கு இன்னொரு ஆசை இருந்தாமா? நீ கல்யாணம் பண்ணிக்கோ. பொங்கல் தீபாவளி ஒரு கூட ஒரு குழந்தை சொல்றாங்க. அது போல சொல்றாங்க. ஏண்டா இப்பதான் ஒரு திருமணம் முடிச்சா அது எடுத்து இன்னொரு திருமணமா? ஆமா, சின்ன பையன் தெரியாம பேசுறேன். எனக்கு திருமணமே வேண்டாம். காலமெல்லாம் நான் கன்னியாகவே இருந்து விடுறேன். கல்யாணமே எனக்கு வேண்டாம். கல்யாணி கன்னியா வாடும் போது. ஆமா, ஏண்டு எதற்காகடி
ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். காலமெல்லாம் கண்ணியா வாழ போகிறது என்று உரைக்கின்றாயே முறையா? உரைப்பதை கேளடி. பொல்லாத காலம். உன்னை சொல்லாமல் கொன்று விடுவார்கள். இறக்கம் இடம் தெரியாமல் மறைத்து விடுவார்கள். உரைப்பதை கேளடி. நீ யாருக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க? எத்தனை முறை சொன்னாலும் சரி, நான் திருமணம் செய்திருக்க மாட்டேன். கன்னி தாய் என்ற பெருமையே எனக்கு போதும். வரமா காவேரி, நாங்கள் இருவரும் பெற்றெடுத்த பிள்ளைக்காக தானே உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணித்தாய். அப்படி இருக்கின்ற பொழுது மகன் உரைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? அம்மா, இவரை நீயே மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று உரைக்கிறாயே. இதை பாருங்க, ஒரு பெண்ணா பிறந்தவர் எதற்காகவும் யாருக்காகவும் தொட்டு தாலி கட்டிய கணவரை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஆனா நான் விட்டுக் கொடுக்கிறேன். எனக்காக கல்யாணம் பண்ணிக்குமா? என்னன்னா அடங்குதா? அப்பா சுத்துற மாதிரியே அப்படியா? என்னங்க, உங்கள் இருவருடைய திருமணம் எங்க திருமணம் நடக்கணும்? எங்கே? காடகத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக தானே நான் தனிமரமா நின்றேன். அப்பொழுதுதானே என் மகனை நீ கண்டெடுத்தாய்.